அக்கா மூணு ஒரு மணி நோண்டானா இப்ப பவிதா மாதிரி கட்டப்பா மாதிரி இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கன்வி குட்டியோட ஃபர்ஸ்ட் மொட்டை vlog தான் பார்க்க போறீங்க. நான் வியர் பண்ணக்கூடிய saree பாத்தீங்க அப்படின்னா இந்த saree தான், ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன். பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரி பிளவுஸ். இது புது பிளவுஸ், சாரியும் புதுசு தான். ஸோ ரொம்ப பிடிக்கும் இந்த பிளவுஸ் எனக்கு. நல்லா வந்து மைன்யூட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் தண்ணி பிடிச்சி பொங்க பண்ண வச்சுருக்கோம். தண்ணி வந்து வெயில் வந்து பார்த்தேன் கோயிலுக்கு தண்ணியே வரல மாமா. பைப்பு நல்லா திறந்துரு. தண்ணி இல்லையா? சரி போ, டேங்க்கு தான் போகணும். விடு அப்பனா. இல்லையா சாமி, சக்தி வாங்க சாமி, அவனுக்கு தெரியுமாமான்னு கேட்குறா பாபு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் ஃபஸ்ட்டு மொட்டை ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயிலில் தான் அடிப்பாங்க. அடுத்த மொட்டை அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலில் அடிப்பாங்க. ஸோ எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து செல்லாண்டி அம்மன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க மணியங்குறிச்சியில் இருக்க செல்லாண்டி அம்மனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, மணியங்குறிச்சியில் இருக்க செல்லாண்டி அம்மன் கோயில் தான். ஸோ ரொம்ப வந்து கிராண்டாக வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து பண்ணல, ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணோம். ஏன்னா ஜஸ்வி குட்டிக்கு நல்லாவே கிராண்டாக பண்ணோம். கன்வி குட்டிக்கு ஏன் வந்து சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக அப்போ தான் ஒரு 5 days முன்னாடி கோவில் திருவிழாலாம் வந்துச்சு. நீங்கள் விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கோவில் திருவிழா விளாகெல்லாம் வந்து தொடர்ந்து வந்தனால கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடு வெட்டிட்டோம். மாரியம்மன் கோவிலுக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு ஆடு வெட்டிட்டோம். அதனால தான் வந்து குலதெய்வம் கோயில் வந்து மொட்டை அடிக்கும் போது ஆடு வெட்டல. இல்லை நான் கேட்டதுக்கு அந்த ஏக்கத்தாமலை பேக்ல இருக்க வேண்டியது எடுத்துருவாங்க. ஃப்ளாஸ்க்ல தண்ணி இருக்கு. எடுத்துட்டு போ. முன்னே தூக்கிட்டு போடா பாப்பாவை. பாப்பா எடுத்து ஃப்ளாஸ்க்ல லெஃப்ட் டோர்ல ஃப்ளாஸ்க்ல தண்ணி எடுத்துடு. எப்போவுமே வந்து தலைமுடி எடுக்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா பொங்க வச்சு ஆடு வெட்டிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து அடிக்கணும். ஸோ நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து பொங்கல் மட்டும் வச்சு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆடு வந்து வெட்டலை, அடுத்த வாட்டி வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வெட்டலை. ஏன்னா வந்து சொல்லியிருந்தால ஆல்ரெடி கோவில் திருவிழாக்கு இப்போ தான் ஆடு வெட்டி ஒரு 3 days தான் ஆச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஆடு வெட்ட வேணாமே அப்படின்னு சொல்லி தான் ஆடு வெட்டலை. அண்ட் இந்த வாட்டி வந்து மொட்டை அடிக்கிறது வந்து மாமா மயில வச்சு தானே மொட்டை அடிக்கணும். அதெல்லாம் என் தம்பி வந்தான். ஆக்சுவலாக வந்து பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பொங்கல் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மொட்டை அடிக்க போகிறோம். காலில் வேற முள்ளு குத்திருச்சுங்க. சட்டை கூட வச்சுருக்கேன். கீழே எது விட்டும் கருப்பு பேண்ட்ல வேணாம். நம்ம ஏன் சட்டையை கழட்டல இந்த குடிமையா கழட்ட சொல்றான் வினோத். சின்ன பிள்ளைல அப்படி சுத்தி கட்டி தொண்டை தண்ணி எல்லாம் கண்ணோ கொஞ்ச நேரம் அழுக நிப்பாட்டு. பயப்படக்கூடாது. இவர் முடி எடுக்க. இவர் பாப்பா முடியல கொட்டிச்சுடி. முடி வித்தியா முடி கொட்டுது. சரியான கத்துங்க கன்வி. கத்து எடுத்துட்ட மூச்சே விடாம. ஜஸ்வி குட்டி இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மொட்டைக்கு கத்துனா. பட் செகண்ட் மொட்டைக்கு மொபைல் பார்த்துட்டே வந்து அழுகாம இருந்தா. பட் கன்வி சரியான கத்து. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க அப்பா தோல்ல தட்டி கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தணும், நார்மல் ஆயிட்டா. அவ மொட்டை அடிச்சா பார்க்க எப்படி இருப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்படி இருப்பான்னு. கண்ணுக்குட்டி மொட்டை ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் தான். இப்ப பவிதா மாதிரி கட்டப்பா மாதிரி இருக்கா. ஸ்டைல் எல்லாம் இதாகி கட்டப்பா, குட்டி கட்டப்பாவா. இல்ல ரிஸ்க் இருக்கும். இப்போ கம்பெனி வச்சு நடத்துறோம், அதில் லாஸ் வந்துச்சுனாலும் நம்ம தான் ஏற்றுக்கணும், ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம தான் ஏற்றுக்கணும்ல. அதே மாதிரி தான் கம்பெனி நல்லா. கன்வி தலையை தொட்டு பாரு, தலையில கை வை.
துண்டை எடுத்து போட்டுடலாம் பாபு இப்ப ஜஸ்விக்கு இல்ல அப்படியே உட்காருட்டோம் உட்காருட்டோம் என்ன முடிவு என்ன பண்ணுது இப்போ ஆளை கரைச்சி விட்டுறதா என்ன பண்ணினா என்ன மை அதை உண்ண மை பண்ணுது படுத்து அதை ஒன்றும் ஆகாது மை அக்கா மகளுக்காக ஒரு பனியன் வாங்க மாட்டானா ஜஸ்வி குட்டியை மொட்டை அடிக்க வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. காலைல அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாப்பா உனக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மொட்டை வேணாம், எனக்கு முடி வேணும், நான் முடினால நிறைய வளர்க்கணும், எனக்கு முடி வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் மாமா வந்து மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காசெல்லாம் வச்சு கொடுப்பான் ஜஸ்வி. அதை வச்சுட்டு நிறைய நீ விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கிக்கலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம், நீ அம்மாட்ட கொடுக்கவே தேவையில்ல அந்த காசை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து மொட்டை அடிக்கவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிற அன்னைக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து மொட்டை அடித்து காதும் அங்கேயே வந்து குத்திட்டாங்க. செம்ம கிராண்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களும் வந்து வந்தாங்க. துண்டு இருக்குமியா அவங்க 2 பேரும் குளிக்க போயிட்டு தண்ணி வரல, டேங்க்ல வராங்க. இப்போ இவ்வளவு பாருடா மாமாவோடது வச்சிரு. அந்த அம்மா அந்த ஏக்கத்தாமலை பைய வச்சிருமியா, அங்க இருக்கு பாரு பையன், வீட்டுக்காரோடது. அவளுக்கா அவங்க அப்பா வந்து தூக்கணுமா, அதனால கோவம். ஜஸ்வி குட்டி மொட்டை அடிச்சதுக்கப்புறம் நைனே இருந்தாங்க. அவளுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, என் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் பாப்பா, அதுக்கப்புறம் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி வச்சு நிறையா விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கித்தரேன் அம்மா அப்படின்னு சொன்னே சமாதானம் ஆகிட்டா. கண்வி குட்டி அப்படிலாம் இல்லைங்க, எந்த ட்ரெஸ் போட்டுட்டாலும் அவள் பாட்டு சமத்தா அவள் பாட்டை இருப்பாள். ஆனால் அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கணும், அவள் பக்கத்தில். அவங்க அப்பா எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயாவது போயிட்டாருன்னா அழுவ ஆரம்பிச்சிருவா. ஸோ நாங்கள் வந்து சாமி வந்து ஐயர் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்களும் வந்து மொட்டை அடிக்க வந்தாங்களே இன்னொருத்தவங்க, அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விடு அவளை, அவ என்ன வேணும். ஸோ இப்போ வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பொருள்லாம் வந்து தட்டில் எடுத்து வச்சுட்ருக்கேன் தாம்பலத்தில். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு பொங்கல் வீடியோ போட்டிருந்தேன் கோவில் திருவிழாக்கு. அதில் மோஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, எல்லாரோட கூடையும் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது, உங்கள் கூட மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக எல்லாரோட கூடையும் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் நல்லா ஊற வச்சு நம்ம A4 ஷீட்டு நார்மல் ஸ்கூல் பேப்பர் புக்கு பேப்பர்லாம் இருக்கும்லங்க, அதெல்லாம் நல்லா ஊற வச்சு அரைச்சி வந்து தேய்ப்பாங்க, அதான் ஒயிட்டாக இருக்குது. எங்களோட கூடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணம் வச்சு தேய்க்கிறதுனால இந்த கலரில் வந்து இருக்குது. ஆனால் வந்து ப்ரொசீஜர் வந்து சாணம் வச்சு தான் தேய்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வந்தவங்க எல்லாம் வந்து காசு வச்சு கொடுத்தாங்க. காசு வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா குட்டி வந்து கண்வி குட்டி அவ்வளோ அழகாக தூக்கி அவங்க அப்பா பாக்கெட்டில் வச்சுட்டா. ஆனால் ஜஸ்வி குட்டி மட்டும் தரமாட்டேன், நான் மாமா எனக்கு கொடுத்த காசு நான் விளையாட்டு ஜாமான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து வச்சுக்க சொல்லிட்டோம். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் சரமாட்டியா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அப்பா பாக்கெட்டில் வச்சு விட்டா. ஸோ சாமி கும்பிட்டு முடித்தோடனே நாங்கள் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் முருகன் கோவில் போகலாம் அப்படின்ற பிளானு. அண்ட் நிறைய பேர் வந்து ரீல்ஸ் நான் ஷேர் பண்ணப்போ சொன்னீங்க, கோவிலுக்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக ஒரு கேஷுவலாக ஒரு குர்த்தா செட் வியர் பண்ணிட்டு தான் வந்து கோவிலுக்கு வந்து போனேன். ஸோ ஆக்சுவலாக திருச்செந்தூர் முருகன் கோவில் போன வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். பட் பெரிய விளாகாக ஷேர் பண்ணலாம், சும்மா ஒரு மினி விளாகாக ஷேர் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கிங்க வந்து சுத்தமாக மொபைலில் சார்ஜ் இல்லை, கேமராவும் எடுத்துகிட்டு போகல, அதனால் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஷூட் பண்ணவே முடியல. எப்போவுமே இந்த கண்வி குட்டிங்க ஜஸ்வியை தூக்கிட்டா அவ்வளோ அழுக, நான் தூக்குற வானாலும் வரமாட்டா, அவங்க அப்பா தான் தூக்கணும். ஜஸ்வியை தூக்கிட்டா இவளுக்கு ஒரு பொசசிவ் வந்து கிரியேட் ஆகிடுது. கண்வி குட்டி வந்து சொல்ல தெரியாதுல்ல, அதனால வந்து அவன் வந்து பிடிச்சி இழுப்பா. ஆனால் ஜஸ்வி அப்படி கிடையாது, வாயத்தை சொல்லிடுவாம்மா அப்பா என்ன அவளை மட்டும் கொஞ்சிட்டீங்க என்ன கொஞ்சம் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவா. சரி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சோடனே நமக்கு வந்து மாலை வந்து கொடுத்தாங்க கோவிலில், அதை வந்து காரில் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு வினோத் மாமா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்,
எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், குலதெய்வம் கோயில் எல்லா கோயில் போகிறத விட குலதெய்வம் கோயில் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ வந்து எப்போ நாங்கள் ஊருக்கு வந்தாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டியாக இந்த கோயில் வந்து வந்துடுவோம். ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்கனால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.